ஆதாரம் இல்லாமல் போனாலும், அது விசுவாசிக்கலாம் என்று அதுக்கு ஏதுவாக ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமற் போனாலும் விசுவாசம் வெறும் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறது. விசுவாசம் என்கிறது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது தான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, வெறும் வார்த்தையே போதும், வேற எந்த ஆதாரமும் எனக்கு தேவையில்லை என்கிறது. ஆதாரம் இல்லாமல் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஆபிரகாம். விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒன்று. There is something naked about faith. விசுவாசம் என்கிறது அப்படிப்பட்ட ஒன்று. அது வேற ஆதாரத்தை தேடுகிறதில்லை, கேட்கிறதில்லை. ஏனென்றால் விசுவாசத்துக்கு அது அவசியம் இல்லை. அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் போதும். யார் சொன்னா? அவர் சொன்னாரா? அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அவர் பொய்யே சொல்ல மாட்டார். ஒரு நாளும் சொன்னதில்லை. அவர் சொன்னதெல்லாம், வாயிலிருந்து வந்ததெல்லாம் அப்படியே நிறைவேறும். அவர் வாயை திறந்து கொண்டு சொன்னார்னா அப்படியே ஆகும். அதனால நான் அவரை விசுவாசிக்கிறேன். அது ஒன்றே போதும். Bare word of God is enough. Nothing else is needed. வெறும் வார்த்தையே போதும் அவரிடத்திலிருந்து. இன்னைக்கு ஒரு லோன் கேட்டா எத்தனை கையெழுத்து போட சொல்றாங்க? இப்படி போடு, அப்புறம் இப்படி திருப்பி போடு, இப்படி திருப்பி போடு. இவ்வளவு கையெழுத்தையும் போட்டாங்க வந்து என்ன சொல்றாங்க? நான் போடவே இல்லை கேட்கிறான். காசை குடியானா? நான் போடவே இல்லையே, இந்த கையெழுத்து எனக்கு தெரியாது. இருக்கீங்களா? கையெழுத்துக்கெல்லாம் நீங்கள் மரியாதையே கிடையாது. அத்தனை கையெழுத்தும் போட்டு ஒன்றும் இல்லைன்றலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு வார்த்தையே போதும். அவருடைய வார்த்தை கோல்டு மாதிரி. அவர் சொன்னார்னா எந்த கையெழுத்து வேண்டியதில்லை, எந்த டாக்குமெண்ட் வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டியதில்லை. பாருங்க, அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் சொன்னது அப்படியே நிறைவேற்றுவார். அப்போ விசுவாசம் என்கிறது தன்மை என்ன? ஒன்று, தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறது. ரெண்டாவது, வேற எந்த ஆதாரமும் இல்லாமல், கேட்காமல், நாடாமல் அப்படியே வெறும் வார்த்தையை விசுவாசிக்கிறது. மூன்றாவது, விசுவாசத்தினுடைய தன்மையுடைய மூன்றாவது காரியம் என்னன்னா, எதிர்மறையான ஆதாரங்கள் இருந்த போதும் அல்லது எல்லா ஆதாரங்களும் தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்துக்கு எதிராக இருக்கும் போதும், எதிர்மறையாக இருக்கும் போதும், கான்ட்ரரி எவிடன்ஸ்னுவாங்க, கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸ்னுவாங்க. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா ஆதாரங்களும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறாது என்று சொல்லுகிறது, என்று காண்பிக்கிறது. எதிர்மறையான ஆதாரங்கள் மத்தியிலேயும் விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. இது ரொம்ப முக்கியம். எதிர்மறையான ஆதாரங்கள் மத்தியிலும் விசுவாசி. அதுதான் இங்கே சொல்லியிருக்கார் 18ஆம் வசனத்தில். ரோமர் 4:18 என்ன சொல்லியிருக்காரு? சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும். நம்புகிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை இல்லையா? அதான் ரெண்டாவது பாயிண்ட். எந்த ஆதாரமும் கிடையாது. நம்புறதுக்கு ஏதுவில்லை. எல்லாம் சொல்லுங்க, ஏதுவில்லை. ஏதுவில்லைன்னா அதுக்கு தோதான ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. மூணாவது பாயிண்ட் என்ன? தோதான ஆதாரங்கள் இல்லைன்றது மட்டும் இல்லை, எல்லா ஆதாரமும் ஆப்போசிட்டா இருக்குது, நடக்காதுன்னு சொல்லுது. அது எங்க இருக்குது? அது அங்கேயே இருக்குது. பாருங்க 19ஆம் வசனத்தில், ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கான்ட்ரரி எவிடன்ஸ் எங்க இருக்குது? கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸ் எங்க இருக்குது? எதிரான ஆதாரங்கள் எங்க இருக்குது? இது நடக்காதுன்றது சொல்லுகிறது ஆதாரங்கள் என்ன? எல்லாம் சொல்றாங்க, இந்த சரீரத்துக்கா? சரீரம் செத்து போச்சே, இந்த கற்பத்தில் இருந்தா பிறக்க போகுது, இந்த கற்பம் செத்து போனதேன்றாங்க. அதான் கான்ட்ரரி எவிடன்ஸ், கான்ட்ரரி சர்க்கம்ஸ்டான்சஸ். எல்லா சூழ்நிலையிலும் கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாது என்பதை அறிவிக்கிறது, காண்பிக்கிறது. நம்புகிறது ஏதுவா எதுவும் இல்லைன்றது ஒண்ணு, எதிர்மறையான ஆதாரங்கள்ன்றது அதை விட பெரிய ஒரு பிரச்சனை. நம்புகிறதுக்கு எதுவும் ஏது இல்லைன்னா கூட சரின்னு விட்டுறலாம். ஆனா எதிர்மறையா எல்லா ஆதாரங்களும் இருக்கும்போது, எல்லா ஆதாரங்களும் இது நடக்கவே நடக்காதுன்னு காட்டும் போது, விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது. ஏதுவா இல்லைன்னா எதுவும் ஏது இல்லைன்னா, நம்புறதுக்கு ஏதுவா எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, நான் நம்புறேன்னுது. எதிர்மறையான ஆதாரங்களா இருக்குது, ஒன்று கூட
நடக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லை, நடக்காதுங்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருந்தால் கூட நான் கர்த்தர் சொல்லிட்டதுனால நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசிக்கிறது. அப்ப விசுவாசன்றது ரொம்ப சாலிட் ஸ்டஃப். பாருங்க, கடவுளுடைய வார்த்தை, அவர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், வல்லவர், அவரால் சொன்னது செய்ய முடியுமா, அதன் அடிப்படையில் இருக்குது. பாருங்க, வேற எதுவும் அடிப்படையில் இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு விசுவாசத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, விசுவாசம்னா டே பார்க்கறது எதிர் வீட்டுக்காரன்னு, அவன் என்ன அவ்வளோ பெரிய வீடு கட்டானே, நானும் விசுவாசத்தில் கட்ட போகிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் காட்டுறேன், நான் கட்டி காட்டுறேன். அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அதுக்கு பேர் பொறாமை. இன்னொரு நல்ல தமிழ் பேர் இருக்குது, அதுக்கு பேர் வைத்தறிச்சல். நாங்கள் வைத்தறிச்சலை போதிக்கல, நாங்கள் எதை போதிச்சுட்டு இருக்கிறோம், விசுவாசத்தை போதிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் சிலர் இருக்காங்க, விசுவாசங்கிறது ஒரு பகற்கனவு மாதிரி, ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன், ஹோப்பே இல்லாத நேரத்துலையும் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஏதாவது நல்லது நடக்கும்னு நானும் வீடுகள்லாம் கட்டிடுவேன், நானும் நல்லா பெரிய ஆள் ஆகிடுவேன், எனக்கு எல்லாம் வந்துடும், நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறேன். சரி, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த ஹோப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அடிப்படை என்ன? எதனால நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க, எதன் அடிப்படையில் ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க, அது இல்லை முக்கியம். சும்மா நீங்கள் ஹோப்ஃபுல்லாக இருந்தால் நடந்துருமா அது? ஹலோ, கிடையாது. பாருங்க, ரோட்டில் இருக்க பிச்சைக்காரன் கூட அந்த காலத்தில் இந்த சிக்கிம் லாட்ரின்னு விற்பானுங்க, 2 கோடி கொடுப்பானுங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. அந்த லாட்ரி சீட்டை வாங்கி கீழே வச்சிருப்பான், காலை கீழே சொறி வச்சிட்டு இருக்கான் அவன் பத்திரமா. என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியா 2 கோடி அடிச்சிடும் நமக்கும். அடிச்சதுன்னா வீட்டை வாங்கிடுவேன், அடிச்சதுன்னா நான் கார் வாங்கிடுவேன், அடிச்சதுன்னா நல்லா சட்ட துணி வாங்கிடுவேன், எனக்கு வேண்டிய எல்லாம் வாங்கிடுவேன், பெரிய ஆளாக ஆகிடுவேன். நான் கனவு கண்டுட்டு இருக்கிறான். பாவம், அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கே திண்டாட்டம், தங்குறதுக்கு வீடு இல்லை, ரோட்டில் தான் தங்கியிருக்கான். இருந்தாலும் ஒரு கனவு அவனுக்கு, ஹோப்ஃபுல்லாக இருக்கிறான். விசுவாசம் அது எப்படிப்பட்டதா? அதுதான் விசுவாசமா? கிடையவே கிடையாது. அவனுக்கு யாரும் கேரண்டி பண்ணலையே தந்துடுறேன்னு, அவனுக்கு யாரும் சொல்லலையே இது நடக்கும்னு, அவனுக்கு யாரும் நிச்சயமாக நடக்கும்ன்றத உத்தரவாதம் கொடுக்கவில்லையே. அவன் சும்மா நம்பிக்கிட்டு இருக்கிறான், அடிச்சா அடிக்கிறான். ஆனால் லாட்ரி டிசைன் பண்ணியிருக்கிறது எப்படி? லாட்ரி சிஸ்டம் எப்படின்னா, எல்லாரையும் ஓட்டாண்டி ஆக்கி ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறது, எல்லார்கிட்ட பிடுங்கி ஒருத்தனுக்கு கொடுத்துருவான். நம்ம போதிக்கிறது லாட்ரி இல்லை, நம்ம போதிக்கிறது விசுவாசம். விசுவாசம்ன்றது விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்கும். விசுவாசங்கிறது எல்லாத்தையும் பிடிங்கி ஒருத்தனுக்கு கொடுக்கறது இல்லை, எல்லாரையும் காலி ஆகிட்டு. விசுவாசங்கிறது அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். யார் விசுவாசித்தாலும், எவன் விசுவாசித்தாலும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. இது வேற சிஸ்டம், லாட்ரி சிஸ்டம் இல்லை. இது அற்புதமான சிஸ்டம். உங்களுக்கும் வேலை செய்யும், எனக்கும் வேலை செய்யும், உங்க பக்கத்தில் உட்கார்ந்திருக்க ஆளுக்கும் வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் விசுவாசம் என்கிறது. இந்த விசுவாசம் எங்க இருந்து வருது? எதிர் வீட்டுக்காரனை பார்க்கறதுனால, அவன் என்ன கார் வாங்கியிருக்கான், அவன் என்ன வீடு கட்டியிருக்கான்னு பார்க்கறதுனால வர்றதில்லை. சிலர் அதையே தான் நோட் பண்ணிருப்பாங்க. புது ஃப்ரிட்ஜ் போச்சு பாத்தியா, புது டிவி போத்து, இதை உட்காந்துட்டு வருத்தப்பட்டு இருக்குதா, புது டிவி, எவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்கான்னு தெரியுமா? இல்லைம்மா அது பெருசுமா, அது நான் பார்த்தேன், நான் இவ்வளோ பெருசு, அது ஸ்மார்ட் டிவின்னு எழுதி இருந்தது, அதில் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வாங்கினான்னு பார்க்கறது இல்லை, செலவழிக்கிறது இல்லை. விசுவாசம் பொறாமையிலையும் வயிற்றுச்சலையும் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்கிறது இல்லை. விசுவாசம் இந்த வேத வசனத்துக்குள்ள போய் என்னுடைய கர்த்தர் எனக்காக என்ன வச்சிருக்காரு, நான் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுன்ற காரியம்லாம் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பொறாமப்பட்டு வர்ற காரியம் இல்லை, அது விசுவாசமே இல்லை. எங்கே இருந்து தெரியுமா வரணும்? இங்கேருந்து வரணும். கடவுள்
அற்புதமானவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தார், என்ன அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி வச்சார் பாருங்க. முதல் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அற்புதமான சூழலில் வச்சார், ஒரு குறைவு இல்லாமல் வச்சார், அற்புதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தார். அதுதான் கர்த்தருடைய சித்தம். அதுதான் மனுஷன் இழந்து போனான் பாவத்தின் நிமித்தம். அந்த இழந்து போன அந்த வாழ்க்கையை திரும்பி தர்றதுக்காக தான் இயேசு வந்தார். 2வது ஆதாமாக வந்தார் திருப்பி தர்றதுக்காக. இப்போ தேவன் நான் நல்லா இருக்க விரும்புகிறார், என்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். என்னுடைய குறை அவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய பஞ்சம் பசி பட்டினி அவருடைய சித்தம் அல்ல, நான் அழிஞ்சு போகிறது அவருடைய சித்தம் அல்ல, நான் ஒன்றுமில்லாமல் கிடக்கிறது அவருடைய சித்தம் அல்ல, என்னுடைய நோய்கள் அவருடைய சித்தம் இல்லை, என்னுடைய இந்த உலகத்தில் நான் படுகிற இந்த தரித்திரமும் இந்த ஒன்றும் இல்லாததும் இந்த தோல்வியும் வீழ்ச்சியும் நான் சிறுமைப்படுகிறதும் அவருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் என்னை கீழாயிராமல் மேலாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு, வாளாயிராமல் தலையாயிருப்பான்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் எவ்வளோ நேசிக்கிறார் பாருங்க. வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள விசுவாசம் வருது. என்னை இப்படிதான் இருக்க விரும்புகிறார் கர்த்தர். பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எனக்கு கவலை இல்லை, பார்த்ததே இல்லை, அவனு பார்த்ததே கிடையாது. நான் எப்படி இருக்கணும்னு இந்த வேத வாசனை எனக்கு சொல்லுது. அவன் என்ன கார் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, அவன் வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. நான் எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் எனக்கு சொல்லுது. கர்த்தர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார், என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, என்னை பற்றி எப்படி எண்ணுகிறார், எனக்கு என்னத்தை தந்திருக்கிறார், எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை விட்டார் எனக்கு எல்லாத்தையும் தர்றதுக்காக. இதை தியானிக்கும் போது, இதை அறிந்து கொள்ளும் போது உள்ளத்தில் எனக்கு விசுவாசம் உண்டாகுது. நான் நல்லா எழும்புவேன். குப்பையிலிருந்து உயர்த்துவார், என்ன புழுதியிலிருந்து என்னை தூக்குவார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு என்ன உட்கார வைப்பார். ஏன்னா கீழே கிடக்கிறது கர்த்தருடைய சித்தம் கிடையாது, என்ன ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை அங்கே உண்டாகிறது. உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. வெறும் அடுத்தவனை பார்த்து ஆதங்கப்படுறது விசுவாசம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து நான் இப்படி இருக்க போகிறேன், இதுதான் கர்த்தருடைய திட்டம் சித்தம் என்று அதை வாஞ்சிப்பது தான் விசுவாசம், அதை எதிர்பார்ப்பது தான் விசுவாசம். இருக்கீங்களா?